அன்பான ராஜா மற்றும் புத்திசாலி ராணி. ஒரு காலத்தில் எவர்பிரேட் என்ற ராஜ்யத்தில் அன்பான ராஜா லியோவும் புத்திசாலி ராணி இசபெல்லாவும் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் செல்வாக்குடன் நல்லவராகவும் புத்திசாலியாகவும் ஆட்சி செய்ததால் அவர்களின் இராச்சியம் மகிழ்ச்சியுடன் இருந்தது. ஒரு நாள் ஒருவர் அரண்மனைக்குள் விரைவாக வந்து, "உங்கள் இராச்சியத்தில் ஒரு பயங்கரமான டிராகன் கிராமத்திற்கு அருகில் காணப்பட்டுள்ளது" என்று கூறினார். கிராம மக்கள் பயந்து நிற்க, ராஜா லியோ அமைதியாக, "பயப்பட வேண்டாம். டிராகன் ஏன் இங்கே வந்திருக்கிறது என்பதை முதலில் தெரிந்து கொள்ளலாம்" என்றார். அதைக் கேட்ட ராணி இசபெல்லா ஒரு யோசனை கூறினார். "டிராகன் நம்மை தாக்க வந்திருக்கலாம் என நினைக்கத் தேவையில்லை. முதலில் அதைக் கேட்டுப் பார்ப்போம்." அதன்படி அவர்கள் இருவரும் அரச குதிரைகளில் ஏறி கிராமத்திற்குச் சென்றனர். அங்கே அவர்கள் ஒரு கிணற்றின் அருகே சுருண்டு கிடக்கும் டிராகன் கண்டனர். அதனால் எந்தவித அபாயமும் இல்லை. அதன் முகத்தில் வலி தெரிந்தது. ராணி இசபெல்லா, "அன்பான டிராகனே, நீ எதற்காக இங்கே வந்தாய்?" எனக் கேட்டார். டிராகனின் பெரிய பொன்னிறக் கண்கள் மின்னியது. "நான் உங்கள் மக்களைப் பயமுறுத்த நினைக்கவில்லை. ஆனால் என் கால் ஒன்றில் பெரிய முள் மாட்டிக்கொண்டு உள்ளதையோ, அதனால் வலி அடைந்துள்ளேன்." ராஜா லியோ புன்னகைத்து, "கவலைப்படாதே, நாம் உனக்கு உதவுவோம்" என்று கூறினார். அதன் காலில் இருந்த முட்களை மெதுவாக இழுத்து எடுத்தார். டிராகன் ஆழ்ந்த நிம்மதியுடன், "நன்றி, அன்பான ராஜா மற்றும் புத்திசாலி ராணி" என்று கூறியது. "நான் உங்கள் ராஜ்யத்தை பாதுகாக்கும் பொறுப்பை எடுத்துக்கொள்கிறேன்." அன்றிலிருந்து டிராகன் எவர்பிரேட் இராச்சியத்தின் பாதுகாவலராக ஆனது. கிராம மக்கள் இனி டிராகன் கண்டு பயப்பட தேவையில்லை. ராஜா லியோவின் அன்பும் ராணி இசபெல்லாவின் புத்திசாலித்தனமும் இராச்சியத்தை மகிழ்ச்சியுடன் நிரப்பியது. அவர்கள் அனைவரும் இனிதே வாழ்ந்தனர்.